தொடர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். இம்மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 81 அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அலைய சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்ததான அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். இன்றைக்கு நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம் என்பது வந்து கொண்டே இருக்கிறார். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். சிந்தித்ததின் அடிப்படையிலே யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த நெருக்கம் உண்டானது என்று சொல்லி கடந்த நாட்களிலே முதலாவதாக யாருடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம்? சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். அந்த அபிஷேகத்தின் அவர் நிலைத்திராதபடிக்கு அபிஷேகத்தினுடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதன் நிமித்தமாக அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு பலவிதமான அடிகள் வேதனைகளிலே அவர் காணப்படும் போது ஒரு நெருக்கம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே உண்டானது. அந்த நெருக்கத்தின் நேரத்தில் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு விசை என்னை நினைத்தார். தேவன் நினைத்தொருளினார். வேதம் சொல்லுகிறது, இருக்கும்போது கொன்றவர்களை காட்டிலும் கடைசி நிமிடத்தில் கொன்றது அதிகம் என்பதாக. அந்த நெருக்கத்தின் வேளையிலே, நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் தப்பு வைக்கிறவராய் கடந்து வந்தார். இரண்டாவதாக யாருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம்? யோனா. இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. கர்த்தருடைய வார்த்தையானது யோனாவின் வாழ்க்கையிலே யோனாவை எங்க போக சொல்லப்பட்டது? நினிவே என்ற பட்டணத்துக்கு நேராய் கடந்து சென்று அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கிக்கும்படியான வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த யோனா நினிவேக்கு போகாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, நினிவேக்கு எதிர் திசையா இருக்கிற தர்சீஸ் என்கிற நகரத்திற்கு கப்பலிலே கடந்து செல்கிறார். அப்படி கப்பலிலே ஏற்பட்டதான ஒரு ஆபத்து. அது நிமித்தமாய் கப்பலில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சீட்டு குலுக்கி போட்டு யாருடைய பெயர் விழுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி பார்க்கும்போது சீட்டு யோனாவின் பெயரிலே விழுகிறார். யோனா தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுகிறார். யோனாவை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? கடலிலே தூக்கி போட்டு விட்டார்கள். கர்த்தர் யோனாவுக்கு என்று வைக்கப்பட்டிருந்த மீன் அவரை விழுங்கினது. இப்ப யோனா எங்க இருக்கிறாரு? மீனின் வயிற்றிலே. அந்த மீனின் வயிற்றிலே யோனா நெருக்கத்தில் காணப்படுகிறார். அந்த நெருக்கத்தின் நேரத்தில் யோனா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, யோனா அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தார். அந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுகிறது, அந்த மீன் யோனாவை கரையில வந்து என்ன செஞ்சிச்சு? அதுக்கப்புறம் எங்க போனாரு? தேவன் சொன்ன இடத்திற்கு போகிறார். பல லட்சம் மக்கள் அங்கு ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி யோனா பார்த்ததை நிமித்தமாய் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி என் தேவன் இறங்கி வருகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல வீட்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே என்றால், கர்த்தரை நோக்கி பார்ப்போமே என்றால், கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாய் இருப்போமே என்றால்,
நெருக்கப்படுகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவராய் இருப்போம் என்றால் அவர் சொல்லுவார், நான் உன்னை தப்பு வைப்பேன் என்பதாக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்களை வெளியில் எங்கு பரவி புசித்து குடித்து தாங்கள் பெரிஸ்த தேசத்திலும் யூத தேசத்திலும் கொள்ளை புகுந்த கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாயில் அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் ஏறி ஓடிப்போன 4 வாலிபர் தவிர அவங்களுக்கு வேறு ஒருவரும் தப்பவில்லை. யாருமே என்ன செய்யல, தப்பவர்கள். என்ன சம்பவம் நடைபெற்றது? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்விடமாய் சொல்லுகிறது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்தில் சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் என்ன செஞ்சாங்கன்னா சுட்டெரித்து. இங்கே பார்க்கும்போது 3வது வசனத்திலே வாசிக்கலாம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். இப்ப தாவீதும் அவர் மனுஷரும் சிக்லாக்குள்ளே வரும்போது சிக்லாக்கின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது 4ஆம் வசனத்தை சொல்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6வது வசனம், தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டானா? நெருக்கப்பட்டான். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? கொள்ளையடித்து விட்டு கடந்து சென்று விட்டார்கள். இப்போ தாவீது உள்ளே வரும்போது அதை அறிந்த போது எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நெருக்கம் உண்டாகிறது. வேதம் அழகாய் சொல்றது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பல சோதனைகள் பல பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது அந்த நெருக்கப்படுகிற காரியம் வரும்போது சோர்ந்து போய் விடுகிறோம். என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிட்டு விடுகிறோம். அல்லது மற்றவர்களிடத்திலே சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறோம். அந்த நெருக்கப்படுகிற காரியத்துல சுயமாய் என்ன செய்தால் இதுல விடுதலை பெறலாம் என்று சொல்லி நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாய் கடந்து செல்கிறது. ஆனால் தாவீது என்ன செய்தாராம்? அதே வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தியை நிமித்தம் மனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். யாருக்குள்ள? இன்றைக்கு நெருக்கம் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய முயற்சிகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சுய காரியங்கள் பலன் அளிக்காமல் போகும்போது நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை நோக்கி முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் நெருக்கப்படுவேன், இதுல என்ன செய்யும்? விடுவியும். ஆனால் முதல் நெருக்கப்படுகையிலே அந்த சிந்தனை எப்பொழுதுமே என்ன செய்வதில்லை? வருவதில்லை. யாருக்குமே என்ன செய்வதில்லை? இந்த புத்தி எப்பதான் தெரியுது? எப்பதான் தெரியும்? அடிபட்டு வேதனைப்பட்டு இல்லையா? இளையகுமாரன் செய்த கதையால் தான் தூர தேசத்துக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு
அப்படிதானா? அதுக்கப்புறம் புத்தி என்ன செய்கிறது? தெளிவு. நிறைய பேருக்கு அப்படிதான் என்ன செய்யறது, நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை. நெருக்கம் அதிகரித்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறோம். இல்ல, நம்மளால என்னைக்குமே ஒண்ணும் முடியாது. கர்த்தர் ஒருவரை மாத்திரம் எல்லாம் முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் வேதவசனம் சொல்லுது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அந்த திடப்படுத்துதல் தான் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதேய தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மக பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவர் தவிர யாருமே சிலர் தப்பிக்கவில்லை. அமலேக்கியர்களை பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது என்ன செய்தாராம்? விடுவித்தான். இன்னைக்கு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகையில், நெருக்கப்படுகையில் தாவீது கர்த்தரிடமாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டதின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் அவர் மறுபடியும் திருப்பிக் கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நெருக்கம் வரும்போது முதலாவதாக கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஓடி, முதலாவதாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நெருக்கத்திலிருந்து என்ன என்ன செய்யும்? விடுவியும். ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டார், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறேன், என்னை தப்புவியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்கலாம். முதலாவது பார்த்தா யாருடைய வாழ்க்கை? சிம்சோன். 2வது யோனா. 3வது 4வது கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று அடித்தபடியால் அலையினால் அளவுப்பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர்கள் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே ஒரு நெருக்கம் உண்டாகிறது. என்ன நெருக்கம் அப்படின்னா, அவன் படகு இப்போ என்ன செய்கிறது? அடிக்கிற காற்றினால் அப்படியே தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிற போது அவர்கள் ஒரு செகண்ட்ல என்ன செய்யறாங்க? அவர்கள் பயப்படுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அதற்கு பின்பதாய் மறு தொடர்ந்து வாசிக்கலாம். 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில் அங்க பாருங்க, அந்த செகண்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, அவன் அவ்வளவு பெரிய கடலால நடக்க சொல்றாரு. நடந்த போது காற்று அதிகமா இருந்த உடனே என்ன செய்யப்படுகிறது? அப்படியே ஒரு பயம் உண்டாகிறது. அவிழ்ந்து போகையில் அப்படின்னா கொஞ்சம் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? லைட்டா கொஞ்சம் ஸ்லிப்பா இருப்பாரு இல்லையா? அப்ப பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஒரு செகண்ட் அந்த நெருக்கம் இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நாம் இதை யோசித்திருக்கலாம். முன்னாடி போயிட்டே இருப்போம் வண்டியில, திடீர்னு ஒரு சடன் பிரேக் யாராவது பண்ணா ஒரு செகண்ட் நமக்கு என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சா இருக்கா ஒரு நெருக்கம் உண்டாகும். எல்லாருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான், ஆண்டவரே. இங்க பேதுரு அதேதான் செய்யறாரு. அந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா?
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நெருக்கத்துல ஒரு ஆபத்து அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது கூட அந்த தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் கையை பிடிச்சு தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. மனுஷங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமென். அவர் ஒருத்தர் மட்டும்தான் கையை பிடித்து தூக்கி நம்மளை கொண்டு போகிற நேசர். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாய் நேசராக அவர் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆபத்து நேரத்துல நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அந்த நெருக்கத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன் என்பதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார் என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார் என் ஆத்தும நேசரவர். எத்தனை விசுவாசிங்க சொல்லுமா? ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பார் என் ஆத்தும நேசரவர். சங்கீதம் 91 அதிகாரம் 15 வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். என்றைக்கு நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதுதான் அவர் நமக்காக இறங்கி வந்து நான் உங்களை தப்புவித்து உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி உங்களை கரை சேர்க்கிற தேவனாய் காணப்படுவார். ஹல்லேலூயா. அவன் 4 நபர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நெருக்கப்படுகிறது. அவர் என்ன செய்தாரு? அவர்களை தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் இந்த நெருக்கத்தின் பாதைகளில் எல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, இன்னும் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி வேகமாய் ஒரு சில காரியங்களை சொல்லி அடுத்த பகுதிகளாய் நாம் கடந்து செல்வோம். முதலாவதாய் வாசிக்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனமும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். மறுபடியும் 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? தஞ்சமானவர். தஞ்சம் என்றால் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரை நமக்கு தஞ்சம் அப்படின்னா அவரை நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்கிறவர் நம்ம கூடயே இருப்பார் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. அவன் நெருக்கத்தின் பாதையிலே அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். இன்னைக்கு பல நேரங்களிலே இந்த நெருக்கத்திலே யாரை பாதுகாப்பது என்பது ஒரு கேள்விக்குறார்
பல நேரங்களிலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில் எல்லாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், பாதுகாக்கிற தேவன் ஒருவர் என் கூட இருக்கிறார். ஏனென்றால் அவரை தஞ்சம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அநேக ஜனங்கள் வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு இடம். அந்த இடத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து உண்டாகிறார். அப்போ அங்கே ஒரு வீட்டிலே பாதுகாப்போடு ஒரு சிறுவன் இருக்கிறான். அப்ப அந்த சிறுவன் எப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? பாதுகாப்பு. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அந்த இடம் முழுவதற்கும் ஒரு ஆபத்து உண்டான சூழ்நிலை இருக்கும் போது அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அவன் நம்பிக்கொண்டே இருந்தான். அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஓடி விடுகிறார்கள். ஒரே ஒரு பெரியவர் மாத்திரம் அந்த பையனை தூக்கி கொண்டு போய் ஒரு மேல இருக்கிற, அதாவது அந்த இடம் வந்து கீழ் பகுதி அப்புறம் மேல் பகுதி அப்படி எல்லாம் என்ன செய்யாது, மலைப்பகுதி அந்த அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்போ மேல ஒரு இடத்துல போய் ஒரு அறையில ஒரு வீட்டுல என்ன செஞ்சார், வைத்து விட்டார். அப்ப அந்த பெரியவர் அந்த பையனை கூட்டி சொன்ன போது இல்ல இல்ல எனக்கு தான் தஞ்சம் அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல வா, உனக்கு நான் நல்லா வந்து நல்ல ஒரு தஞ்சம் நல்ல ஒரு பாதுகாப்பை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வைத்ததுக்கு பிற்பாடு அந்த மகன் யோசித்தான், பாதுகாப்பு எங்க இருக்கிறது அப்படின்னா நாம இருக்கிற நினைக்கிற நேரம் இல்ல, அவருடைய கரத்துல இருக்கிறது தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்ம சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் நமக்கு நாமளே பாதுகாப்பு. நான் நிறைய பேர் வண்டி ஓட்டுறவங்கலாம் பார்த்தா சொல்லுவோம், நான் சரியா ஓட்டுறேன், நான் பாதுகாப்பா இருக்கேன். இன்னைக்கு இந்த கால் கொஞ்சம் அப்படி விலகி போகாம இருக்கிற அது தேவ கிருபை தான். அல்லேலூயா. அவன் எல்லாமே அவருடைய பாதுகாப்பு, அவர் கூட இருப்பதினால் மட்டுமே. அப்ப யார் தான் நமக்கு தஞ்சம்? அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. அவன் முதலாவது இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறார், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே நமக்கு எப்படிப்பட்டவரா? தஞ்சம். அல்லேலூயா. அழகான ஒரு பாடலை நாங்கள் பாடணும். நீரே தஞ்சம், நீரே கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சொல்லுங்க மகளா, நீரே என் தஞ்சம், நீரே கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. முதலாவது அவர் நமக்கு தஞ்சம். இரண்டாவது வாசிக்கலாம் சங்கீதம் 54ஆம் அதிகாரம். சங்கீதம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவர் நெருக்கத்திலே நம்ம என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறார். இன்றைக்கு நெருக்கத்தின் பாதையிலே பலர் என்னை யார் விடுவிப்பார் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால் இரண்டாவது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு பல மனிதர்கள் பல கட்டுகளுக்குள்ளாக பலவிதமான நெருக்கத்திற்குள்ளாக காணப்படுகிறார்கள். இன்னைக்கு விடுதலைக்காக இன்னைக்கு அநேக தூரம் நடக்கிற மனிதர்களை என்ன செய்ய முடியும்? நாம் பார்க்க முடியும் இல்லையா? காலில் செருப்பு போடாம எதுக்காக? என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும். எல்லாரும் என்ன செய்யறாங்க? நடையும் எங்கேயுமே போகலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா போதும். எங்க இருந்து இருக்கிற இடங்களிலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலே போதும். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் நம்ம என்ன செய்யறாரா? விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அழகான ஒரு பாடலோட நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நெருங்கி வந்து குரலை கேட்டு என்ன செஞ்சாரா? விடுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறவர்.
அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு யார் எனக்கு விடுதலை கொடுப்பது? இன்னைக்கு பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், அந்த மனுஷன் போனா என்ன செய்யும்? இந்த பிரச்சனைக்கு, இந்த நெருக்கத்திற்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. இல்லை, இயேசுவிடத்துல போனா மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்தா மட்டும்தான் என்ன செய்யும்? அவன் இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி காலரை கூப்பிட்டே, சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி காலரை கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். எப்பொழுதுதான்? எப்போது விடுதலை கொடுப்பாரு? குரலை கேட்டு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம அல்லேலூயா. இன்னைக்கு அவரை நோக்கி நாம் கூப்பிடறதா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லலாமா என்னோட கூட? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா. ஆமென். முதலாவது, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் நமக்கு தஞ்சமானவர். இரண்டாவதாக, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் நம்மை விடுவிக்கிறவர். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்கிறது. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளில் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். அல்லேலூயா. அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் வாசிக்கலாம். சங்கீதம் 118ஆம் அதிகாரம், சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மூன்றாவது காரியம் என்ன செய்கிறார்? அழகான ஒரு வார்த்தை, விசாலத்தில் வைக்கிறார். எங்க வைக்கிறார்? ஞானத்துக்கு வைக்கிறார். அல்லது என்ன செய்கிறார்? உயரத்திலே வைக்கிறார். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில உயர்வே கிடையாது. அவன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை என் தேவன் எங்க வைக்கிறாரா? விசாலத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அவன் யாரும் அறியாத ஒரு இடத்துல வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு எட்டாத உயரத்துல வைக்கிறார். பல நேரங்களில் நம்ம யோசிப்போம்ல, நான் இப்படியே தான் இருப்பேனா? என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காதா? இல்ல. வேதம் சொல்றது, நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை விசாலத்துல வைக்கிறார். அல்லேலூயா. அவன் விசாலத்துல வைக்கிற ஒரு தேவன், நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன். பல நேரங்களில் பலருடைய வார்த்தை சொல்வதும், வேலைக்கு போனோமா அங்கேயே ஆசீர்வாதம், வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, வெளியில கடந்து சொன்னாலும் அங்கேயே ஆசீர்வாதம், எங்க போனாலும் நெருக்கம். கர்த்தரை நோக்கி பார்த்தோமா? அல்லேலூயா. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. அழகான ஒரு வார்த்தை அதில் போடப்பட்டிருக்கிறது. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது அவர் கேட்டிருந்தார். நீங்க கூப்பிடும் போதெல்லாம் கேட்கிற அழகான ஒரு நேசம் பாருங்க. எல்லா வசனத்திலையும் அழகான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. நீங்க கேளுங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் கேட்டருளி தம்முடைய பிள்ளைகளை விசாலத்தை வைக்கிறார். மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், சங்கீதம் 120ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். நான்காவது காரியம், அவர் என்ன செய்யறாரு? செவி கொடுக்கிறார். நீங்க நெருக்கத்துலலாம் இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? அவர் செவி கொடுப்பார். நீங்க மனிதர்களை கூப்பிட்டீர்களா? யாரும் செவி கொடுப்பதில்லை. ஆனால் அவர்கள் செவி கொடுப்பதில்லை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நெருக்கமாக இருக்கிறது. ஆமென். வருகிற நெருக்கத்தை காட்டினோம் இல்லையா? வருகிற பிரச்சனையை காட்டினோம். எனக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற பிரச்சனை தான்.
தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராக என்ன செய்றாரு? அவர் காணப்படுகிறார். 4வது காரியம். 5வது கடைசியாக வாசிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் எதிர்பட்டு சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன் என்று சகாயம் செய்வேன். அல்லேலூயா. நெருக்கத்தின் காலங்களிலே அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? சகாயம் செய்வார். சகாயம்னா என்ன? உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவன் இன்றைக்கு பல நேரங்களில் நாம் எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டானே சார் அவனா நமக்கு ஒரு வாடிக்கையாய் ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, எடுத்த உடனே யோசிக்கவே மாட்டோம். யார்கிட்ட போய் கேட்கறது இல்லையா? யார்கிட்ட போய் கேட்கலாம் என்பதை யோசிக்க மாட்டோம். வேதம் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் சகாயம் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. அவன் உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். 5 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது 4 நபர்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் உண்டான போது கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தப்புவிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாதபடிக்கு நெருக்கப்படுகையிலே அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி 5 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது, அவரை நமக்கு தஞ்சம். 2வது, அவர் நம்மை விடுவிக்கிறவர். 3வது, அவர் நம்மை விசாரத்தில் வைக்கிறவர். 4வது, அவர் நமக்கு செவி கொடுப்பவர். 5வது, அவர் நமக்கு சகாயம் செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமா? எத்தனை பேர் இனி நான் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்ப நெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் நிச்சயமாய் அவர் நம்முடைய மத்தியில் என்ன செய்வாரு? கடந்து வருவார். அல்லேலூயா. எப்படி கடந்து வருவார்? இந்த எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவரா என்ன செய்வாரு? அவர் இருப்பார். ஆமென்.